ஹாய் buddies, வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் பிரவீன். இந்த வீடியோ vlogல நாம இதை பற்றி பார்க்க போறோமா இருந்தா, இப்போ ரீசெண்ட் டைம்ல சோஷியல் மீடியா அது யூடியூபா இருந்தாலும் சரி, டிவியை பார்த்தாலும் சரி, ஒரே ஒரு விஷயம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்களா இருந்தா, டிவிக்கே மதுரை மாநாடு. இப்போ எந்த சோஷியல் மீடியாவை எடுத்துக்கொண்டாலுமே டிவிக்கே மதுரை மாநாடு தான் சரியான ஒரு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அது ஏன்னு பார்த்தீங்களா இருந்தா, அந்த டிவிக்கே மதுரை மாநாட்டை நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்களா இருந்தா விஜய். ஆக்டர் விஜய் தான். எஸ், ஆக்டர் விஜய். நம்ம ஆக்டர்ன்னு சொல்லலாம். இப்போ ஒரு பொலிட்டீஷியன், ஒரு அரசியல்வாதின்னு கூட சொல்லலாம். அதையும் தாண்டி ஒரு நல்ல மனிதர்ன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? டிவிக்கே விஜய் மதுரை மாநாடுன்னு சொன்னா தான் இந்த ஒரு தலைப்புக்கு ஒரு அழகுன்னு நான் நினைக்கிறேன். டிவிக்கே மதுரை மாநாட்டுல விஜய் என்னத்தை பற்றி கதைச்சேர் அண்ட் அந்த மீட்டிங்ல அந்த சபையில அவர் என்னத்தெல்லாமே சொல்லியிருக்கிறன்றதான் நம்மளோட vlogல பார்க்க போறோம். ஸோ எந்த சேனல் நீங்க புதுசா பார்க்குறீங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வைங்க. வீடியோக்குள்ள போலாமா? ஓகே. இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னுக்கு நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. சோஷியல் மீடியால எத எடுத்தாலுமே விஜய்ட மதுரை மாநாடு தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னு பார்த்தீங்களா, அவ்வளவுத்துக்கு ஒரு பேசும் ஒரு பேசக்கூடிய ஒரு பொருளா அமைஞ்சிருக்குது. ஏன்னு பார்த்தீங்களா இருந்தா, விஜய் இப்படியெல்லாம் கதைப்பேரா? இப்படி எல்லாமே பேசுவேரான்றதுக்கு எனக்கு ஷாக்கா இருந்தது. எனக்கு கூட பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு. இப்படியெல்லாம் கதைப்பேரா? இந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். எஸ், விஜயினுடைய டிவிக்கே மதுரை மாநாட்டுக்கு வந்த சனத்த பத்தி சொல்லணும்டா, சொல்லி வேலை இல்லங்க. இப்படி ஒரு இடத்துல, இப்படி ஒரு மாநாடு, இவ்வளவு எத்தனையோ லட்சம் மக்கள் ஒன்று சேர்ந்திருக்காங்க. அது அவர் செலிபிரிட்டி என்ற ரீதியில வந்திருக்காங்களா? இல்லாட்டி விஜய பிடிக்கும், உண்மையாவே நேசித்த உள்ளங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்த ஒரு இடமா? இல்லாட்டி இவருடைய அரசியல பார்ப்பதற்காக வந்த மக்களா? ஒன்றுமே புரியல. பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டிருக்காங்க அந்த ஒரு கூட்டத்துக்கு. அந்த ஒரு மாநாட்ட பார்க்கும்போது நமக்கே ஷோக்கா இருக்கும். அப்படியே அனல் பறக்கிற அளவுக்கு எங்க பார்த்தாலுமே அவ்வளவு மக்கள். இவ்வளவு மக்கள் என்னென்னு கண்ட்ரோல் பண்ணலான்னு நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. அவ்வளத்துக்கான செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அண்ட் அவ்வளவு செக்யூரிட்டி ஃபோர்ஸஸுமே இருக்காது. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். அவ்வளவு மக்கள என்னென்னு கண்ட்ரோல் பண்ண முடியும்? பட் இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு ட்ரோன் கேமரா வச்சு அவங்க அவ்வளவு அப்சர்வ் பண்ணி கேர்ஃபுல்லா அந்த மாநாட்ட கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. உண்மையாவே வியக்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்களான்னா, அந்த மாநாட்டுக்கு வந்த மக்கள் தாங்க. அவ்வளவு ஒரு மக்கள் கூட்டத்த யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதுதான் விஜய்க்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு கூட சொல்லலாம். ஸோ நான் விஜய்ன்னு சொல்றேன். பட் விஜய் சார்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா சின்னல இருந்து நானும் அவர பார்த்திருக்கேன். விஜய பிடிக்காதாக்கள் யாருமே இருக்காது. அண்ட் இப்ப அவர் ஃபில்ம விட்டுட்டு இப்ப அரசியலுக்கு வந்திருக்காங்க. அவருடைய அரசியல் எவ்வாறு போகும்? அது மக்களுக்கு சாதகமா அமையுமா? இல்லாட்டி பாதகமா அமையுமான்னு எனக்கு ஒரு கேள்வி உங்கள்ல இருக்கலாம். பட் அந்த மாநாட்டுல அவர் பேசிய வார்த்தைகள் அண்ட் அவர் மறைமுகமா சொன்ன அனைத்துமே ஒரு மக்களுக்கு ஒரு உற்சாகத்தை அளிக்கிற விதத்துல இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். சரி, வீடியோக்குள்ள பார்க்கலாம் அண்ட் மேலும் கதைக்கலாம். அவர் என்னெல்லாம் கதைச்சு மாநாட்டுல எவ்வாறான நகைச்சுவை மாதிரி நடந்துச்சு, அவர் என்ன உண்மையாவே கதைச்சிருக்காரு என்பதை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, முதலாவதா சொல்லப் போனா எஸ், டிவிகே. அந்த டிவிகே என்பது தமிழர் வெற்றி கழகம். அந்த ஒரு அரசியல் கட்சிக்கு பேர் தமிழர் வெற்றி கழகத்த தான் ஷார்ட்டா டிவிகேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, நார்மலா நாமெல்லாம் பேச வலிக்கிடும்போது ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுப்போம். ஒரு அறிமுகம் இப்படித்தான் இருக்குமெண்டு. அதே மாதிரி விஜய் ஒரு அறிமுகத்த குடுத்து சிங்கத்துல ஸ்டார்ட் பண்ணவர். சிங்கம் என்றால் என்ன? காட்டுல தனியா நின்றாலும் சரி, கூட்டமா இருந்தாலும் சரி, காட்டுக்கு ராஜா சிங்கம் தான் என்ற மாதிரி சிங்கத்த பத்தி ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுத்து, உயிருக்கு மேலான வணக்கம் என்று சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மக்களுக்கு அவர் என்ன பேசினாலுமே ஒட்டுமொத்த கரகோஷமுமே மக்கள் மத்தியில இருந்து விஜய் சார தான் சாரும். எஸ், அப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு பவர்ஃபுல்லான இன்ட்ரோடக்ஷன் குடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அந்த டிவிக்கே மதுரை மாநாட்ட. முக்கியமா என்னன்னு சொல்லி அவருடைய போஸ்டருக்கு மேல இருந்தது எம்ஜிஆர் மற்றும் அண்ணாட படம் தான் வச்சிருக்காங்க. அவர் சொல்லியிருப்பார் என்னடா, முந்தி எம்ஜிஆருடைய ஆட்சியை நீங்க பார்த்திருப்பீங்க மக்களே. ஏன்னா அவரும் சினிமா துறையிலிருந்து வந்த ஒரு நபர் தான். எம்ஜிஆருடைய அந்த கொள்கை, எம்ஜிஆரோட தான் பழகீடு காட்டியுமே அவருடைய கொள்கை மாதிரி தான் பார்த்து பழகிய ஒரு நபர் என்று சொல்லி விஜயகாந்த் அவர்களே சொல்லியிருப்பேன் விஜய் அண்ணா. இவர்களுடைய ஆட்சி போன்று என்னுடைய ஆட்சியும் இருக்கும் என்று திட்ட தெளிவாக அப்படியே கூறியிருக்கிறார் அந்த ஒரு மதுரை மாநாட்டுல. இது கணக்க பேருக்கு வியக்கத்தக்க ஒரு பொருளா வரை இருந்திருக்கு. விஜய் ஒன்று கூறியிருப்பார் என்னன்னு பாத்தீங்களா, எம்ஜிஆர், அதாவது நடிகர் மற்றும் அரசியல்வாதி எம்ஜிஆர், அதாவது ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இந்த 2 கட்சி ஆட்களையுமே சொல்லியிருப்பேன். முக்கியமா எம்ஜிஆரோட தான் பழகியதில்லை. பட் அவருடைய கொள்கையை போன்று நான் பழகிய ஒரு மாமனிதர்ன்னு சொல்லி விஜயகாந்த் அவர்களே சொல்லியிருப்பார். மிகவும் வியக்கத்தக்க ஒரு பொருளா அந்த ஒரு மேடையில எங்களுக்கு அமைஞ்சது. அதே மாதிரி இன்னுமொன்று சொல்லியிருப்பேன். இவ்வளவு நாளையும் விட 2026ஆம் ஆண்டு அரசியல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடும் என்று ஒரு மறைமுகமான பொருளையும் அவர் கூறியிருக்கிறார். அந்த அரசியல் மாற்றம் தன்னால் தான் வரும் என்றது மறைமுகமாக அங்கு கூறப்பட்டிருக்குது. ஸோ ஒட்டுமொத்த மக்களுடைய கைதட்டல்கள் மற்றும் ஆரவாரங்கள், கரகோஷங்கள் அனைத்துமே
அந்த விஜய் சார நோக்கி இருந்தது. அவருடைய பேச்சு ஒவ்வொன்றுமே தெளிவாகவும் போல்டா இருந்துச்சு, ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. வியக்கத்தக்க ஒரு பொருளா, இப்ப பேசும் படக்கூடிய ஒரு பொருளா இன்றைய சமுதாயத்துல இப்ப சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. விஜயன இப்படி பேசுவேரா? அப்படி அவர் பேசியிருக்கே. பார்க்கலாம் அவர் என்னெல்லாம் பேசியிருக்காருன்றத. 2020ஆம் ஆண்டு டிவிகே தமிழர் வெற்றி கழகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அந்த கட்சியால வரப்போகுது என்று சொல்லியிருக்காங்க. அந்த டிவிகே அந்த தமிழர் வெற்றி கழகத்த உருவாக்கியதே விஜய் சார் தான். முக்கியமா இந்த ஒரு மேடையில அவர் இன்ட்ரோடக்ஷன் குடுத்தவர். அத தாண்டி அவர் கூறியது என்னன்னா, மக்களுக்கான ஒரு ஆட்சியை நான் உருவாக்கி கொடுப்பேன். மக்களுக்கு என்ன பிரச்சனை? மக்களுக்கு எது தேவைப்படுகின்றது? அரசாங்கத்தை தாண்டி அரசாங்கத்திட மக்களுக்கு என்ன தேவை என்பதை கொண்டு போய் சேர்க்கிறதான் ஒரு ஊடகமாக நான் மக்களுக்காக மக்களுடைய குடும்பத்தில் ஒருத்தனாக நின்று வேலை பார்ப்பேன் என்ற உத்தரவாதமும் அவர் குடுத்திருக்கிறார். மேலும் அவர் அதில் 2 நபர்களை பற்றி மிகவும் கடித்தாரா? இல்லாட்டி நகைச்சுவையாக கூறினாரா என்று தெரியல. பார்க்கலாம் அவர் யார் யாரத்தான் நான் சொல்லியிருக்கிறேன்டு. முதலாவதா பார்க்க போனா இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி அவர் கூறிய கூற்று என்னன்னு பார்த்தீங்களா இருந்தா, சொல்லப்போனா அவர் முதலாவது சொல்லியிருந்தவர் நரேந்திர மோடி அவர்களே த ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களே, மக்களுக்காக நீங்கள் நல்லது செய்கிறீர்கள்னு சொல்றீங்களே தவிர, முஸ்லிம் மக்களுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? அவர்களை நீங்கள் ஒதுக்குவது ஏன் என்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அவர் இவ்வளவுமே என்ன சொல்றது திட்ட தெளிவாக அத்தனை மக்களுக்கு முன்னாலேயும் கேட்டிருக்கேன். இதனால் வேறு எதுவும் பிரச்சனை வருமா இல்லையா என்பதை தாண்டி அவர் இவ்வாறான கேள்வி கேட்டிருக்கு. 2வதா பார்த்தீங்களா இருந்தா இந்திய மீன்பிடி இந்திய மீனவர்கள் இலங்கை பார்டர்ல பிடிபட்டு கணக்கு பேருக்கு அந்த இஷ்யூ ஒன்று நடந்திருக்கு ஓகேவா? இந்திய மீனவர்கள் இலங்கையில பிடிபட்டு அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் நடைபெற்றிருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கச்சைத்தீவை நீங்கள் ஏன் இந்தியாவுக்காக கதைக்கவில்லை? நீங்கள் குரல் எழுப்பாமல் இருந்ததுக்கான காரணம் என்ன என்றெல்லாம் கேட்டிருந்தாங்க. அது உண்டு. 3வது என்னன்னு பார்த்தீங்களா இருந்தா, நீங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆட்கள் இல்ல. ஊழல் ஒழிப்பு மாதிரி ஊழல் செய்யற அணியோடு சேர்ந்து நீங்களும் ஏன் அப்படி ஒன்று செய்யறீங்கன்றதான் கேட்டிருக்காங்க. மக்களுக்கான நலனோ சரி, நீங்க ஒன்றிலயுமே ஈடுபடாம சிறிய கட்சியா இருந்தாலுமே ஊழலுக்கு சம்பந்தமான தொடர்பான கட்சிகளோடு சேர்ந்து நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்ற ஒரு கோரிக்கையும் விடுத்துல. ஸோ இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஹானரபிள் நரேந்திர மோடி அவர்களை பற்றி இந்த 3 பாயிண்ட்ஸ்ல விஜய் கதைச்சிருந்தவர். அடுத்தது யாரை பற்றின்னு பாத்தீங்களா இருந்தா எல்லாருமே ட்ரெண்டிங்கா இப்ப ஷேர் பண்ணிட்டு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் லீடர் எம்.கே. ஸ்டாலினை பற்றி மிக சிறப்பா கதைச்சிருந்திருக்கிறே. அதுதான் இப்ப வைரலா போயிட்டு இருக்கு. கேட்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப அங்கிள் ஒரு வேர்ட் அங்கிள் என்ற வேர்ட் கணக்க ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அவர் எப்படி கேட்டேன்னா எம்.கே. ஸ்டாலினை நோக்கிய கேள்வி என்னன்னு பாத்தீங்களா இருந்தா, அங்கிள் ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் என்று பல்வேறுபட்ட கேள்விகள் கேட்டிருக்காங்க. பொதுமக்களுக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? பெண்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறீங்க? அதை தாண்டி நீட் எக்ஸாம் இல்லாம பண்ணுங்க. உங்களுடைய ஆட்சியில இவ்வாறான குறைபாடுகள் காணப்படுது. அதை தாண்டி நீங்க மக்களுக்காக என்ன செய்தீர்கள்? மக்களுக்கு இதெல்லாம் செய்வேன் என்று உத்தரவாதம் கொடுத்தீர்களே, ஏன் இப்பொழுது ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கிறீர்கள்? இப்படி கணக்கு கேள்வி நம்முடைய எம்.கே. ஸ்டாலினை நோக்கி கேட்டிருக்கேன் நம்முடைய விஜய் சார். எம்.கே. ஸ்டாலினை பற்றி பொதுமக்களுக்காக நீங்கள் என்ன செய்துள்ளீர்கள்? இவ்வாறு செய்வேன் என்று கூறினீர்களே முதல், அதில் எதெல்லாமே நீங்க செஞ்சு முடிச்சீங்க மக்களுக்காண்டி? பெண்கள் நலனுக்காக என்ன செஞ்சீர்கள்? பொதுமக்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறீங்க? ஒன்றுமே செய்யல. ஆனால் நீங்க கட்சி நீங்க கதைக்கும்போது நான் அது செய்வேன், இது செய்வேன்னு சொல்றீங்களே தவிர, என்ன செஞ்சிருக்கிறீங்க ஒரு கேள்விய விஜய் எம்.கே. ஸ்டாலினை பார்த்து கேட்டிருக்கிறேன். அந்த ஒரு மேடையில எம்.கே. ஸ்டாலின் நீங்க என்ன செஞ்சீங்க அங்கிள்ன்ட்டு கேட்டிருக்கேன். இது பேசக்கூடிய ஒரு பொருளாகவும், ஒரு நகைச்சுவை மாதிரியுமே அங்க ஒரு தென்பட்டிருக்கு. அங்கிள்ன்னு சொல்லி கதைச்சது பார்க்கிறவங்களுக்கு ஒரு வேடிக்கையாகவும், ஒரு நகைச்சுவையாகவும் அமைஞ்சது. எத்தனை பேர் பார்த்தீங்களோ தெரியல. மறக்காம அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ போய் பாருங்க. உங்களுக்கே புரியும். அவர் எவ்வளவு கதைச்சது அவருடைய அடி மனதிலிருந்து கதைச்ச அனைத்துமே அங்க வசனங்களா வந்திருக்குது. அதை தாண்டி எ எனக்கு கோரிக்கைகள் முன்வைத்துள்ளார். நீங்க என்ன செஞ்சீங்க? இதெல்லாமே இல்லாம பண்ணுங்கன்ற மாதிரி. இதை தாண்டி இன்னும் ஒண்ணும் சொல்லியிருந்தார். அத கேட்கும்போது எங்களுக்கு நகைச்சுவையா இருந்தது. என்னன்னு பார்த்தீங்களா இருந்தா, ஆ மற்ற பொதுமக்கள் தன்னை பார்த்து அப்பான்னு சொல்லும்போது மன வருத்தம் அடையிறீங்க. பட் நீங்க அவங்கள நினைச்சு நீங்க மன வருத்தம் அடையிறீங்க இல்லையே! ஏன்னா அவங்களுக்கான எது தேவையோ அத நீங்க செய்யாம இருக்கிறீங்களே! அத நினைச்சு ஏன் நீங்க கவலைப்படுறீங்க இல்லன்றதான் அவருடைய ஒரு கேள்வியா இருந்துச்சு. அத தாண்டி எங்களுக்கு அத பார்க்கும்போது, அப்பான்னு கூப்பிடும்போது உங்களுக்கு கவலையா இருக்கே அங்கிள். பட் இருந்தாலும் நீங்க பொதுமக்களுக்காக ஒன்றுமே செய்யறீங்க இல்லையேன்றத கேட்கும்போது, எங்களுக்கு பார்க்கும்போதே அவ்வளவு ஒரு நகைச்சுவையா இருந்தது. பட் இருந்தாலுமே அப்படி ஒரு பேச்ச யாருமே எதிர்பார்க்க மாட்டீங்க. இப்ப அப்படியே ஒரு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அங்கிள், அப்பா அங்கிள்ன்ற மாரி அப்படி. அது மட்டும் இல்லங்க, ஒட்டுமொத்த மக்களுடைய சத்தம் காணாதுன்னு சொல்லும்போது, இன்னும் பத்தலன்னு சொல்லும்போது, திருப்பி அது ஒரு கவுண்டர் மாதிரி விஜய் சொல்லுவே. ஆ
ஸ்டாலின் அங்கிள் இது உங்களுக்கு இந்த சத்தம் காணுமா கேக்குதான்ற மாதிரி ஒரு கேட்டிருப்பேன். ஸோ அதெல்லாமே என்ன சொல்ல பின் பாயிண்ட் பண்ணி கேட்கிற மாதிரி இருந்துச்சு இந்த ஒரு மாநாடு. அதையும் தாண்டி எஸ் மதுரை மாவட்டத்துல இந்தந்த தொகுதியில யார் யார் நிக்கிறன்ற ஒரு ஃபினிஷிங் டச் வந்தது. கடைசியா இறுதியா வீடியோல அவர் சொன்னது என்னன்னா, மதுரை மாவட்டத்துல எந்தெந்த தொகுதியில யார் யார் நிக்கிறன்ற பேர் லிஸ்ட் நான் சொல்ல போறேன்னு சொல்லியிருந்தவர். அதுல எல்லா தொகுதியிலுமே விஜய் நிக்கிறேன் என்று சொல்லும்போது, அவருக்கு மக்கள் மத்தியில் இருந்து வந்த ஒரு கரகோஷம், ஒரு எங்களுக்கே புல்லரிச்சுட்டு, இவ்வளவு சனம் இப்படி ஒரு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களாண்டு. அத தாண்டி அவர் சொல்லியிருப்பேன், மக்களுக்காக தன்னுடைய கட்சி ஒட்டுமொத்தமாக மக்கள்ட நலனுக்காக, அது தனக்கு ஊழலா இருந்தாலும் சரி, மற்ற அரசியல்வாதிகளை போன்று என்னை லஞ்சம் குடுத்து, எது குடுத்துமே என்ன நீங்க வாங்க முடியாது. உங்கள வீட்டு பிள்ளை போல உங்களோட வீட்டுக்கு எது அவசியமோ, இந்த நாட்டுக்கு எது அவசியமோ, அந்த ஒரு சரியான ஒரு ஆட்சியை நான் பெற்றுக் கொடுப்பேன் என்ற ஒரு வாக்கா அவர் அங்க அளிச்சிருந்து, உங்களோட வீட்டு பிள்ளையா நினைச்சு என்ன நீங்க பார்ப்பீங்கன்னு நம்புறேன்டு வேற அவர் சொல்லியிருக்காங்க. இத தாண்டி 2026ஆம் ஆண்டு அடுத்த வருடம் ஆ தேர்தல் ஆ தேர்தல் இடம்பெறும். அந்த தேர்தல்ல வெற்றி பெறுவார்களா இல்லையான்னு தெரியல. பட் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில டிவிகே ஐ மீன் விஜயனுடைய டிவிகே மதுரை மாநாடு மிகவும் ஒரு பேசும்பட கூடிய ஒரு பொருளா காணப்பட்டுட்டு வருது. அவருடைய பேஜ நீங்க பார்க்காம இருந்தீங்களா, மறக்காம சர்ச் பண்ணி பாருங்க. அவர் என்னெல்லாம் கதைச்சிருன்றது ஒரு ஷார்ட் ஃபார்ம் நான் உங்களுக்கு தந்துட்டேன். மறக்காம அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னன்னு பார்த்தீங்களா இருந்தா, அவர் கேப்பேன் நான் மெட்டாக்குல இவ்வளவுத்துக்கு நான் பின் பாயிண்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேனே, எந்த மாநாக்கு நீ அரசியலுக்கு வந்தன்ற ஒரு மாதிரி விஜய் கேட்டிருப்பேன். ஓகேவா? அதுக்கான பதில அவரே சொல்லுவேன். நான் சினிமா விட்டு வந்துட்டேன். சினிமா இண்டஸ்ட்ரிய விட்டு வந்துட்டேன். நான் மக்கள் எனக்கு எனக்கு அவ்வளவு பண்ணியிருக்கேன். உங்களோட அன்ப குடுத்துருக்கீங்க. அனைத்துமே எனக்காண்டி பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கு நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலுமே நன்றி கடன் திருப்பி அடைக்கவே முடியாது. உங்களுக்கு நன்றி கடன் அடைக்கோணும் என்ற விதத்திலேயே நான் இந்த அரசியலுக்கு வந்திருக்கேன். உங்கள் நலனுக்காக, உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களுக்கு அனைத்துமே செய்வேன் என்ற ஒரு வாக்குறுதிய அந்த ஒரு இடத்துல குடுத்திருக்கேன். பட் அவ்வளவு ஒரு அப்படி ஒரு வெறி அந்த ஒரு ஸ்பீச் பார்க்கும்போது நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க. இப்படியெல்லாம் விஜய் சார் கதைப்பேரா இல்லையான்னு உண்மையா எதிர்பார்க்கல. பட் புல்லரிக்க கூடிய விதத்துல அந்த ஒரு பேச்சு அமைந்தது. கண்டிப்பாவே அந்த ஒரு பேச்ச நீங்களும் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா அந்த பெல் பட்டன பிரஸ் பண்ணிட்டு போங்க.